10th மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா 11th எந்த குரூப் கேட்டாலும் கொடுப்பாங்க. 12th மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். எந்த காலேஜ் வேணாலும் கொடுப்பாங்க. கொடு, காலேஜ் கொடு. கண்டிப்பா நடக்கும். ஒன்லி இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில போய் சேரணும், அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் அவங்களுக்குலாம் செட்டே ஆகாது. இருக்கவே இருக்கு. டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் நம்மளுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற டைம்ல சில விஷயம்லாம் எனக்கு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தப்பு பண்ணேன், மிஸ்டேக் பண்ணேன், கன்ஃபியூஸ்டா இருப்பேன், என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸ்டேஜ் ஆஃப் அட்டெண்டிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் திஸ் இயர். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ கைஸ். மேபி என்னோட ஜேர்னி, லெசன்ஸ், மிஸ்டேக்ஸ் அண்ட் தென் நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி இட் வில் சேவ் யுவர் டைம், மணி, ஈவன் ரிக்ரெட். கமிங் டு த ஃபர்ஸ்ட் டாபிக். ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரம் படி சந்தோஷமா இருப்போம்ப்பா, படி கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு, கொஞ்சம் டிசப்பாயிண்ட்ல இருக்கும். பட் ஆனா அந்த டைம்லயே நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட், என்ன கோர்ஸ் படிக்க போற, என்ன இது படிக்க போற, வாட்ஸ் யுவர் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கன்ஃபியூஸ் ஆக்குவாங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நீங்க கன்ஃபியூஷனா இல்லைனாதான் பிரச்சனை. நான் ஏன்னு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி சரி ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்கும், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். செகண்ட் ஒன், இதுதான் மிகப்பெரிய ஃபியரா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்னோட கட் ஆஃப் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, ஐயோ நான் என்ன பண்றேன். நான்லாம் வந்து அவ்வளவுதான், நீங்களாம் பரவாயில்ல, நான்லாம் ஜஸ்ட் 170 தான். எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அப்படியே சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு 3 lakh people registered this year அப்படிலாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். தட்ஸ் ஆனால் கம்ப்ளீட்லி நார்மல். எனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கட் ஆஃப் அப்ளை பண்றவங்கலாம் பாதி பேர் அட்டனே பண்ண மாட்டாங்க. தட்ஸ் லைக் எ பாட் தான். ஏன்னா பாதி பேர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடுவாங்க, மெடிக்கல் போயிடுவாங்க, ரிப்பீட் நீட்டுக்கு போவாங்க. அப்புறம் சொல்ல போனா டீம்ட்லயும் சேரலாம், மேனேஜ்மெண்ட்லயும் சேர்ந்துடலாம். நம்மளுக்கு தேவை ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு சீட்டு, அவ்வளவுதான். கமிங் டு தேர்ட் டாபிக். இந்த காலேஜ் மட்டும் தான் கிடைக்கணும், இல்லைன்னா வேணாம். இந்த கோர்ஸ் மட்டும் தான் கிடைக்கணும், இல்லைன்னா வேணாம். கண்டிப்பா காலேஜ் ஒரு அப்சஸ்டா வைக்காதீங்க. ஏன்னு சொல்ல வேணா, நானும் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு வந்து சாய்ராம் காலேஜ் பிடிக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த காலேஜ்ல தான் சேரணும், படிக்கணும். பட் ஆனா அப்படியே ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது, நம்ம எடுத்துக்கிறதே கட் ஆஃபே கம்மி தான். கிடைக்கலன்னா என்ன பண்றது, அவ்வளவுதான். என்னெல்லாம் வீட்டுல போட்டு தோலை போட்டு உரிச்சிருவாங்க. காலேஜ் கிடைக்கணும்ன்றது வந்து கேரண்டி அப்படின்னா நம்ம காலேஜை வந்து ஒரு கோலா வைக்கக்கூடாது. நிறைய காலேஜை கொடுக்கறது தான் ஒரு கோலா வச்சு நிறைய காலேஜை பத்தி ரிசர்ச் பண்ணணும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். கவுன்சிலிங் டைம்ல கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும்னா இந்த காலேஜ் ரிசர்ச் பண்றது ரொம்ப முக்கியம். மெயினா வந்து காலேஜ் வெப்சைட் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஓன் பேஜ், யூடியூப், சீனியர்ஸ் ரிவ்யூஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து அந்த டிஎன்ஏ கோட் தான். ஏன்னா காலேஜ் நேம் வந்து சேமா இருக்கும். எங்க வீட்டு பக்கத்திலேயே இங்க ஒரு சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது, இங்க ஒரு சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு. இந்த 2 காலேஜுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா இந்த டிஎன்ஏ கோட் தான், கவுன்சிலிங்ல எஸ்பெஷல்லி. ஏன்னா நீங்க தெரியாதனமா மாத்தி குத்துக்க கூடாதுல்ல. இந்த 5th ஒன் வந்து சிட்டியில இருக்குவீங்க அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னா பக்கத்திலேயே நிறைய காலேஜ் இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு டே ஸ்காலர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதே நீங்க ரூரல் வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா ஐ ப்ரிஃபர் ஹாஸ்டல்ல வந்து படிக்கலாம், சென்னையோ கோயம்புத்தூரோ. ஏன்னா வந்து நம்ம படிக்கிறது வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லை, லிட்ரலி இட்ஸ் அபவுட் நியூ பிளேஸ், நியூ என்விரான்மெண்ட், நியூ கல்ச்சர்ஸ், நியூ எக்ஸ்போஷர். இதெல்லாம் வந்து படிப்பை விட ரொம்ப முக்கியமானது இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யூ. ஏன்னா உங்ககிட்ட இருக்க பட்ஜெட் வேற, ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற. ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் நம்மளும் முடிவு எடுத்தாகணும். ஸோ அதனால பக்கத்துல இருந்தே படிக்கலாம், தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய ஹோம் ஃபுட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஹாஸ்டல் காய்ஸ்க்கெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால ரூரல் இருக்கிறீங்க, நீங்க வந்து படிக்க முடியல அப்படின்னா வரி பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் பார்த்து ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்கில்ஸ் மேட்டர் மோர் தென் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸ். காலேஜ் 6th இது நான் படிச்சா இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், ஏன்னா இதுலதான் வேலை கிடைக்குது, இது கிடைக்குது, எல்லாரும் இதான் சூஸ் பண்றாங்க. கண்டிப்பா இத மாதிரி நினைச்சு மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி போய் கேளுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம். கோர்ஸை மட்டும்தான் நான் போட போறேன் அப்படின்னா வாய்ப்பு கம்மி. மேக்சிமம் நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காம்படிஷன் அதிகமா இருக்கும்ல. இந்த சிஎஸ்சி மட்டும் படிச்சாதான் இந்த வேலைக்கு போக முடியும் அப்படிலாம் இல்லை. ஈவன் ட்ரிபிள்இ, இசிஏ, மெக்கானிக்கல், பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐடிக்கு வரலாம். 7th ஒன் கோர்ஸ் முக்கியமா, காலேஜ் முக்கியமா?
டவுட்டு ஒரு டிபேட்டாகவே போகும். உங்கள் வீட்லேயும் சரி, சூஸ் பண்ணுற டைம்லையும் சரி. யூடியூப்ல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பிடிச்சதை படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிக்கிறதே படிக்க சொல்லுவாங்க. நீங்களே நினைங்க, இப்போ நான் ஒரு ஈசி படிக்கிறேன் அப்படின்னா என்னாலையும் போக முடியும். ட்ரிபிள் படிக்கிறேன்னா அவனாலையும் போக முடியும். யாரா வேணாலும் போக முடியும். ஏன்னா இப்போ இருக்க 2026 என்ன படிச்சாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஸ்கில் வந்து இப்போ எங்க வேணாலும் கத்துக்கலாம். யூஸ் பண்ற போன்லயே நம்ம ChatGPT யூஸ் பண்ணி கத்துக்கலாம், யூடியூப் யூஸ் பண்ணி கத்துக்கலாம். ஸோ அப்படின்ற போது இது படிச்சாதான் எனக்கு இதை கத்துக்க முடியும் அப்படின்றது இல்லை. நீங்க சிஎஸ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் வந்து ஹையா இருக்கும். இதே நீங்க ட்ரிபிள் இசிஇ எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கம்பேர்ட் டு சிஎஸ்சி. நல்ல காலேஜ்ல ஒரு நார்மல் கோர்ஸ் எடுத்தாலே நீங்க எல்லாத்தையும் கத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல கோர்ஸ் வந்து ஒரு நார்மலான காலேஜ்ல எடுத்தா அது நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். தட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ கைஸ். 8th one, டோன்ட் ஃபாலோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பிளைண்ட்லி. அவன் இது படிக்கிறான், நானும் இதை படிக்க போறேன். கோல் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வேற, உங்களோட வே வேற, அந்த பாதை வேற. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவன் படிக்கிறது வந்து தட்ஸ் கம்ப்ளீட்லி புல்ஷிட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா படிங்க. அந்த கோர்ஸும் பிடிச்சிருக்கு, அவனுக்கும் பிடிச்சிருக்கு, வி ஆர் இன் த சேம் பாத் அப்படின்னா ஓகே, தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அப்படி இல்லைன்னா நீங்க தாங்க மிஸ்ஸிங் சம்திங். தட்ஸ் 9th one. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத சொல்லி நான் வந்து வீட்லயும் சொல்லி அந்த கோர்ஸை வந்து முன்னாடி வச்சு அந்த காலேஜை சூஸ் பண்ணி கடைசியில் அந்த காலேஜை கழிச்சிச்சு. அதே மாதிரி என்னால் ட்ராவல் பண்ணியும் போக முடியல. நான் மெயினாக நான் டே ஸ்காலர் ஹாஸ்டல் அப்படின்னு எந்த இதுவும் பார்க்காம ஜஸ்ட் 50 கிலோமீட்டர் அப்படின்னு நினச்சிட்டு சூஸ் பண்ணிட்டேன். ஒரு ½ டே ஆகுது காலேஜ் போகிறதுக்கு. இப்போ சொன்னதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃப்ராங்க்லி ஃபாலோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தென் டே ஸ்காலர் ஹாஸ்டலா இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. இதை வந்து நான் எப்படி ரெக்கவர் ஆனேன் அப்படின்னா வீடை கொஞ்சம் பக்கத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் அந்த டிராவல் பண்ற டைம்ல கூட நான் படிப்பேன். ஸோ அதனால டிஸ்டன்ஸும் கம்மியாச்சு, ஸ்டடி படிக்கவும் செஞ்சேன். ஸோ அதனால எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. அப்புறம் ஃபைனல் ஒன், மை அட்வைஸ் டு ஆல் டிஎன்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்: டூ வாட் யூ லவ், சூஸ் வாட் யூ லவ், ஸ்டடி வாட் யூ லவ். டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் உங்களோட 4 year இது பண்ண போகுது அப்படின்னு சொல்லி போய் சொல்ல விரும்பல. உங்களோட ஸ்கில்ஸ் தான் மேட்டர் மோர் தென் யுவர் காலேஜ் கோர்ஸ். ஸ்டடி வெல். அதனால இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போவீங்க அப்படின்னா ஐ விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். அண்ட் தென் என்னோடைய நீங்கள் நல்லா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு கிடச்சிருக்கல. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சும்மாவே போடுங்க கமெண்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல். Have a nice day. See you again. Peace.